ஹலோ மை டியர்ஸ். எல்லாரும் இழுத்து போட்டு தூங்குற நேரத்துல நான் தான் குழம்பு வைக்கிறேன்னு கிளம்பியிருக்கேன். நைட்டு 10 மணிக்கு பேயாட்டம். ஏன்னா அடுத்த நாள் நெறைய வேலைகள் இருந்தனால, சரி குழம்பு வச்சு தப்பிச்சுக்கலாம். நாளைக்கு சோறு மட்டும் செய்யலாம்னு நெனச்சேன். ஆனா அந்த பிளான் ஃப்ளாப் ஆன கதை எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி இது என்ன கையில வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிலருக்குலாம் என்ன ஒரு வாசனை அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்குலாம் ஐய! நாத்தம் அப்படின்னு தோணும். அதுதான் நம்மளோட கருவாடு. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அவர் தான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னாரு. சமைக்க ஆரம்பிச்சது 10 மணி. இதுல ஒரு வண்டி பாத்திரம் சிங்க்ல கிடக்கு கழுவுறதுக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். விடிய விடிய பாத்திரம் கழுவுறதும் சமைக்கிறதுமா விடிஞ்சிரும். அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதான் அப்படின்னு தான் நினைச்சேன். நல்ல வேலை 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப சீக்கிரமா தான் சாப்பிட்டேன். இதுல நான் பெத்தெடுத்த தங்க புள்ள வேற. அவன் பங்குக்கு ஒரு 4 உருட்டி வச்சுட்டு போயிட்டான். அவன் வந்தது என்னமோ ஒரு நிமிஷம் தான். ஆனா பண்ண வேலையெல்லாம் பாத்தீங்களா? நீல் நானால ஒரு டாபிக் வந்துச்சுங்க. அதிகமான பாத்திரம் வாங்கி குவிக்கிறவங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்றவங்க. என்ன பொறுத்திக்கும் 2மே கரெக்ட் தான். எங்க வீட்டுல 4 பாத்திரம் தான் இருக்கும். அதுதான் கழுவி கழுவி திரும்ப யூஸ் பண்ணுவேன். ஆனா அதுல பேசினவங்களாம் என்கிட்ட 10 தோசைக்கல் இருக்கு, 10 இட்லி குண்டா இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே. அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் தருதுன்னா வாங்கிட்டு போயிட்டோமே. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாம நமக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம். தேங்க்யூ.